துளசி பஸ் போயிடுச்சா? போகாம பின்ன நிக்குமா? ஐயோ, இப்ப எப்படி பரீட்சை எழுத போறேன்னு எனக்கு தெரியலையே. பரீட்சை போனா போகட்டேன்டி, எங்க பாடம் போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. கழுவி எனக்கு வர அதுக்குன்னா இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போட யார் பழுதா? இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போடாம வேற எந்த மூஞ்சிக்கு போடுவாங்களா? ஏன்டி கோவப்படுற? இரு, எவனாவது ஒரு இழிச்ச வாயன் சிக்குவான், பொறுமையா இரு. ஏன் மாப்பிள அஞ்சு வர்றா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யார்? சீக்கிட்டான். ஏ கோழி குஞ்சு, கொஞ்சம் நிறுத்துப்பா. பாட்டி எதுக்கு இவங்கள கூப்பிட்ட? சுமாரு தம்பி, ஒண்ணு இல்ல, என் பேத்தி பரீட்சைக்கு போகணும், நான் வாத்தியார் படத்துக்கு போகணும், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? சரி. கழுவி பின்னாலதான் கூட இருக்குல்ல, அப்புறம் எப்படி ஏத்துவாங்க? அந்த கூட அங்க கிடக்கட்டும், முன்னாடி இடம் இருக்குல்ல, ஏறிக்கலாம். பாட்டி பாட்டி லூசா? ஆபத்துக்கு போகல, நீ பரீட்சை எழுதணும்ல. அப்ப ஏறு ஏறு. என்ன மாச மாசம் நின்னுக்கு பாத்து போப்பா. எடுறா கைய, எடு. அளவுக்கு ஹெல்ப் பண்ணா கலட்டி தே விடுவாங்க. இவன் என்னடா அந்த கிளறியோட விட்டுட்டானே. என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல. ஏன்டா அப்படி நெளிற? நல்ல ரோட்டை பார்த்து சைக்கிள் ஓட்டு. இதுக்கு நான் நடந்தே போயிருக்கலாம். பாட்டியை காணோம். வண்டி நிறுத்து. சைக்கிள் முதல்ல நிறுத்து. இதோ நிப்பாட்டுறேன், இருங்க. பின்னால தானே வந்தாங்க. டேய் குருவி முட்டை, எங்கடா போயிட்ட? எங்க காணோம்? அட இருங்கங்க, வந்துருவாங்க. பரீட்சைக்கு வேற டைம் ஆச்சு. இந்த பாட்டி எங்கன்னு தெரியல. அட இருங்கங்க, வயசானவங்களை வச்சு ஓட்டு வரானாமா? இப்போ பாட்டி சைக்கிள்னா இப்படி தாண்டா ஓட்டணும். நீயும் ஓட்டுனிய. சூப்பர். ஏய் துளசி, பரீட்சைக்கு நேரமாயிட போகுது, சீக்கிரம் போ. அட கூட்டிட்டு போயப்பா. திரிபாட்டி திரிபாட்டி வாங்க, உங்க பாட்டியே சொல்லிட்டாங்க எவ்வளவு சீக்கிரத்துல உங்களை கூட்டு போறேன்னு பாருங்க. வாங்க, பாத்து உட்காருங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு அன்பேவா படத்தை பார்த்துருவேண்டா. பார்த்துவா. சரிங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். அட இதுக்கெல்லாம் என்னங்க, நீங்க போங்க பரீட்சை. மாப்பிள தூக்குறோம், இன்னைக்கே தூக்குறோம்டா. டேய் வில்லங்கத்துக்கு பிறந்தவனே, சும்மா இருக்கணும் உஸ்பே தெரியா? ஊர் விட்டு ஊரை வந்திருக்கிறோம், ஆழம் தெரியாம கால விடாத. விடுனே, பார்த்து பார்த்து காலை வச்சா நாத்து நடுற பாத்தியில கூட காலை வைக்க முடியாது. நீங்க பேசலடா, உங்க வயசு பேசுது. என்னென்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? குமரேசன் துளசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, உங்களால சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? டேய் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, சம்பந்தப்பட்ட ஒண்ணுமே பேச மாட்டானே. பேச காதலிச்சவன் எப்போ நான் பேசியிருக்கிறான்? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் பேசுவாங்க. குமரேஷா, அந்த பொண்ணு உன்னை யதார்த்தமா தான் பாக்குது. அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுன்னு நினைச்சுக்காத. அண்ணே, பொதுவாக இந்த அப்பா மகன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசினாதான் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த காதல்ல மட்டும் அது என்னன்னு தெரியல. நான் அந்த
அந்த ஒத்த பார்வையிலேயே மனசு அப்படியே ஓப்பன் ஆயிடுதுண்ணே. அந்த புள்ள கண்ணு என்கிட்ட பேசுதுண்ணே. உனக்கு சந்தேகம் இருந்தா சத்த நேரம் போறேன், யாழ் வந்துருவா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. காலேஜ் விட்டுருச்சுண்ணே. அப்படியா? காலேஜ் விட்டுடுச்சேன்டா, பாடுறா. குமரேசா, எங்கடா வாளு? வருவானே வருவானே, கொஞ்சம் பொறு. அப்ப அவன்கிட்ட சொல்லத்தான் போறியா? அண்ணா என் கிளி வந்துருச்சுண்ணே. வந்துருச்சு, ஓகே. சீட் எடுக்கணுமே. துளசி, ஏய், துளசி அங்க பாரு. ஆமாண்டா, கிளி சீட்டா கவிர்ச்சிடா. கவலையே படாத குமரேசா, கிளியை உன் கூட சேர்ந்து பறக்க விட வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். குருவி, கிளிய தூக்குறோம். அண்ணே பக்கத்துல உள்ள கிளி தூக்குற மாதிரி வரும். பண்ணுவோம் பண்ணுவோம். அண்ணா வாண்ணே. சரி வா வா. குமரேசா, இந்த பொண்ணுகிட்ட இவன் ஏன் பேசுறான்? ஆமா, வண்டியில இரு. எதிர்காலம் இன்னையோட நம்ம எதிர்காலம் இறந்த காலம் தான். கேட்ட எதிர்காலம் நல்லா விசாரிச்சா சொல்றியா? போன போட்டு நல்லா விசாரித்தான் சொல்லிட்டேன். என் சித்தப்பா துரசிங்க வீட்டுல தான் வேலை செய்யுது. இவன் லவ் பண்ற பொண்ணும் துரசிங்க பொண்ணும் ஒண்ணுதான். வண்டி நிப்பாட்றா, நான் இப்படியே இறங்கி போய் உயிரை காப்பாத்திக்கிறேன். ஏன் அப்படி பயப்படுறீங்க? நாங்களாம் இருக்கோம்ல. நீங்களாம் இருக்கிறனால தான் எனக்கு பயமா இருக்கு. இப்படி பயப்படுறீங்களா? துரசிங்கத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? டேய், துரசிங்கத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும், அவன் தங்கச்சி வீட்டுல வளருன்னு தெரியும். ஆனா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு எனக்கு தெரியாதா? டேய், நாங்க பயந்து உளறிட்டு இருக்கோம், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? குமரேஷா, உன்னை நம்பி 2 உசுர் இருக்கு, மறந்துடாத. 2 இல்லைண்ணே, நம்மளெல்லாம் சேர்த்து சொல்றான். என் துளசியும் சேர்த்து 3 உசுருண்ணே. நேற்று அவ கார்ல போகையில என்கிட்ட பேச முடியாம அவ பார்த்த பார்வையில அந்த தவிப்பு இருக்குல்லண்ணே, அது ஒரு தனி சுகம்ண்ணே. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாதுண்ணே. எல்லாம் உங்களால வேண்டாம். இந்த விஷயம் மாத்திரம் ஐயனாருக்கு தெரிஞ்சு இந்நேரம் கத்தியை தீட்டி இருப்பான். வேலை வேகமா நடக்கட்டும். சரிண்ணே. அண்ணா,
மிளகாயும் தூக்கலா போடுங்க. உன் வீட்டுக்கு வந்து எம்புட்டு நேரமாச்சு. உன் மக வந்து பார்த்து வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவா. அவ ஏண்டி குறைய போறா? என் பேத்தி தங்க விக்கிரகம். நாங்க மட்டும் இல்லன்னு சொல்றோம். நாங்க பார்த்தா அவனுக்கு கண்ணு விடாத ஆத்தா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சாப்பிட்டு முடிச்சு சாவாசமா பாத்துக்கலாம்ல. நாங்க பாக்குறது இருக்கட்டும் மாமா. அவ வந்து எங்களை பாக்கணும் தோணுச்சா பாத்தீங்களா அவளுக்கு? மதனி தோணாமலாம் ஒண்ணும் இல்ல. வந்த அசில படுத்து தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது சரி, திருவிழா முடியறதுக்குள்ளயாவது முகத்தை காட்டிடுவாள்ல. என்னமாமா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? துளசிக்கு என் மேலே கோவம். அதான் வெளியே வராமல் உள்ளே இருக்கா. அவ பிறந்த அன்னைக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீ 20 வருஷம் இருந்தீன்னா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு. அப்போ நான் அதை நம்பலை. அவன் சொன்ன மாதிரியே அவளும் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? பெத்த மனசை கல்லாகிட்டு பிறந்த வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை போய் பார்க்க போகும்போதெல்லாம் என் கூட வரணும்னு அடம் பிடிக்கும். புரண்டு அழும், மனசு வலிச்சாலும் அதை கல்லாகிக்கிட்டு மனசு மறந்து போன மாதிரி வந்துடுவேன். அதான் இப்ப அவளோட மனசுல பாசம் மறந்து போச்சு. துளசி கோபத்தை எல்லாம் பெருசா பேசிக்கிட்டேன். சின்ன பொண்ணு நேர காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். ஏன்பா, அவ அப்பா அத்தா பாசம் இல்லாம ஏங்கி வளர்ந்த புள்ள. அவ மனசுலயும் வருத்தம் இருக்காதா? அதுக்கு தானே சொல்றேன், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா தனக்குன்னு ஒருத்தன் வந்துட்டாங்கிற சந்தோஷமும் கிடைக்கும். போக உன் மேல இருக்கிற கோவமும் குறைய. என்ன அதென்ன ஒருத்தன் நம்ம மயண்டு சொல்லு, அதுக்கு தானே வந்திருக்கான். அதை ஏமா மடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? துளசி இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா அண்ணன் கூட இருக்க போகுது. சும்மா யாரோ ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. ஏமாமா, ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்கணும்னே அங்கேருந்து கிளம்பி வர்றது இல்ல. அக்கா கூட வந்தமா கறிஞ்சு இருந்தனமா கிளம்புனமான்னு இருக்கணும். இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறது காது குத்த. ஏன்டா வாயில் நெருப்பு வச்சிருத்துறேன்? வெளியில இருக்கவங்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்கிட்டையும் பேசு. டேய், கோவம்ன்றது தீ மாதிரி. அது 10 வச்சது வரைக்கும் 10 வச்சு சேர்த்து தெரியும். அது வந்தவங்கிட்ட வாஞ்சியா பேச பழகுடா. மாமா 2-3 வருஷம் கழிச்சுதான் துளசிக்கு கல்யாணம் வச்செல்லாம். அம்மா வளர்த்தவளே, நாங்க ஒண்ணும் துளசிய பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வரல. வேணும்னா என் பையன் இந்த வீட்டோட மாப்பியா இருந்துட்டு போட்டோம். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல திருவிழாவை நல்லபடியா முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம். வாடா தம்பி. மச்சான், அண்ணே, திருவிழா முடியறதுக்குள்ள ஒரு சந்தோஷமான முடிவு சொல்லனே. டேய் குருமுட்டை, சீக்கிரம் ரெடி ஆவுடா. அண்ணே, வாலு, என்ன பண்ற? அம்மா அண்ணே வந்திருக்கு. இன்ன வரைக்கும் நீ வரலன்னு அம்மா புலம்பிட்டே இருந்துச்சுனா. அம்மா எனக்கு என்ன வேட்டு வந்திருக்கு? உனக்கு இல்லாததா? ஐ தாவணடி வந்த உடனேயா? போமா. என்னம்மா இப்படி கருத்து போயிட்ட? ஆமா, அடிக்கிற வெயில்ல கோழி வைக்க போனா அஜித்தே கடத்து போடுவாரு. பவுடர் பூசி பலபலன்னு ஆர்வமா போமா. அம்மா ஆமா, இந்த கோயில் வரியெல்லாம் கட்டிட்டியா? இந்த வருஷம் யாத்தையும் வரி வாங்கலப்பா. அது ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணு வந்த சந்தோஷத்துல துரசிங்க ஐயாவே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாரு. அப்படியா? ஏமா அந்த புள்ளைய நீ பார்த்த? எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, நான் எங்கேயா போய் பாக்குறது? அம்மா நீ பாக்காததே நல்லதே. அந்த பொண்ணு பல்லும் கில்லும் கண்ணங்கரைன்னு அசிங்கமா இருக்குமா. பார்த்தாலே பயந்துருவ. ஏய், உன் ஃப்ரெண்டு ஜோதியை பத்தி எல்லாம் இங்க கேட்கல. நீ அவளை நேர்ல பாத்தியா? அந்த பொண்ணு சூப்பரா இருப்பா. நீ ஊருக்குள்ளேயே இப்பதான் வர, நீ எப்பயா போய் பார்த்த? இல்லம்மா, அது பேசிக்கிடுவாங்கல்ல, அதான். நேர்ல பார்த்த மாதிரியே சொன்ன. ஏய், நீ மட்டும் என்னவா அவளை பார்க்காம அசிங்கமா இருக்கான்னு சொல்றப்ப நான் பார்க்காம அழகா இருக்கான்னு சொல்லக்கூடாதா? ஒட்ட வாய் லொட லொடன்னு பேசிக்கிட்டு உன்னைய வாய் மூடு. இந்த வீட்டு பக்கம் எதுக்குடா வந்த? துளசியை பார்த்துட்டு போயிடலாம்னே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எங்க போய் முடிய போதும்? ஆமா, ஐயனார் உள்ள இருப்பான் போல இருக்கு. சிங்க ஐயனாருக்கு ஆடு வெட்ட போறேன். போடா, என்னைய அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கியா? பாண்டி 3 டீ. என்ன 3 பேருக்கு டீ தானே?
3 பேத்துக்கும் பால் தான். டீயா பாலா ஒழுங்கா சொல்லுங்கப்பா. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. அண்ணே என்ன சும்மா பயந்து சாகுறீங்க? செத்துருவாங்கறனால தான் பயமா இருக்கு. ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அட ஒரு மண்ணும் நடக்காதுண்ணே. நீங்க எங்கனே இருங்க, நான் போய் துளசியை பார்த்து வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர வேண்டாம்ல. நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. என்ன அதுக்கப்புறம் என் துளசி என்ன தேடி வருவாள்ல, பால் ஊத்துறா. வருவாள்ல, வருவா. பாலு கனவுல ஆளு பாலு. என்ன ஒரு அடிக்கடி கனவுல வராது? டீ சாப்பிடுங்க. ஓ வாங்க. நீங்க வாங்க. ஏய் வாங்க. கனவுல வந்தா பயந்துருவோமா? பயப்பட மாட்டல. வந்த கொன்றுவேன் உன்னை. வாங்க. காமெடி பண்றேன். அண்ணே ஐயனார் தானே கூப்பிடுறாரு. வாணே. ஐயனார் கூப்பிடுறாரா? ஆமா. கனவு இல்லையா? ஐயோ ஐயா நான் வந்துக்கியா. ஐயா என்னையா தண்ணி அடிச்சிருக்கியா? ஆமாங்க. இல்லைங்க ஐயா. பெரிய மனுஷன் தானே? இல்லைங்க. ஆமாங்க ஐயா. சின்ன பையில கூட சேர்ந்துட்டு செய்யக்கூடாத வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ தானே அவனுங்களுக்கு புத்தி சொல்லணும். ஐயோ நான் எவ்வளவோ சொன்னாங்க, இவங்க தாங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. கேட்கலனா அப்படியே விட்டுருவியா? நான் விடலைங்க, அவனா போயிட்டானுங்க ஐயா. என்னது எங்க போனா? கோயில் வேலையெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு. அத வெளியூர் காரணம் வந்து செய்வா. அட கோயில் வேலை சொல்றீங்களா? அத நான் பாத்துக்கிறேன் ஐயா. டேய் நீங்க போங்க, நீங்க போங்க. தள்ளி விட்டுங்களா? போங்க. சரி சரி போய் ஒழுங்கா வேலையை பாரு. நீங்க போங்க. ஐயோ அண்ணா குமரேசன் உள்ள இருக்கானே. ஐயனார் வேற போயிட்டு இருக்காரு. ஏதாவது மாதிரி காப்பாத்துக்கண்ணே. ஐயோ என்னடா பண்றது? சொன்னா கேட்க மாட்டேன்ட்டானே. என்னடா பண்ற? இல்லைங்க நான் இல்ல அம்மா அந்த என்ன வட்டி பணம் வட்டி பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அம்மா. காசு கொடுக்கணும்னாலும் காம்பவுண்டுக்கு வெளியே தான் நிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா வாத்தா? ஏமணி இவன் பணத்தை வாங்கி அண்ணன் கொடுக்குறான். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது கூட கை நீட்ட மாட்டான்டா இந்த ஐயனாரு. வா இல்ல என்னவா ஃபீலிங் பண்றாராமா. ஆஹா குமரேசா செருப்பை எட்டி விட்டானேன்னு சந்தோஷப்பட்டுக்க. வீட்டுக்கு முன்னால நிக்கிறதே அருகருப்பா பாக்குறவன் உன்னை எப்படா வீட்டுக்குள்ள விடுவான்? சரி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? மனசை தேத்திக்க, வா வீட்டுக்கு போலாம். வருத்தமா? அண்ணே என் மருங்கால மாமே ஒரு லூசு. அவன் பாடுக்க காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா? அவளை எப்படிதான் வெளியில வர வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களாம் கேப்ல கிளா விட்டுறாதீங்க சரியா? குமரேசா நீ திருந்தவே மாட்டியா? எங்களை மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சா? இப்பதான் ஐயனார் உள்ள போயிருக்கான். ஐயனார் வந்துட்டானா? இல்லண்ணே ஐடியா வந்துருச்சுண்ணே. ஐடியாவா? இப்ப பாருங்க. கோழை கோழை கிராஜா கோழை நாடாங் கோழை வான் கோழை டர்க்கி கோழை கோழை. கோழை கோழை கிராஜா கோழை போந்தாங் கோழை நாடாங் கோழை வான் கோழை கோழை கிண்ணி கோழை கோழை. குமரேசா நீ கத்துனதுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்ல? வருவானே. டேய் பாப்போம்டா. வருவா.
துளசி எனக்கு கோயிலுக்கு வர சொல்லிடுறேன். நான் அப்படியே கிளம்புறேண்ணே. ஏண்டா 2 பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு நினைச்சா கடைசியில கோயிலுக்கு வர சொல்றது இவ்வளவு அர்த்தம் இருக்கா? சரிவா, நம்ம மறுபடியும் ஒரு பாலை சாப்பிடுவோம். கொடுத்த பாலுக்கு காசு வாங்காம எங்கடா போற? போங்க ஐயா, உங்க காசு வேலை ஒண்ணு வேலை. இந்த விஷயம் மட்டும் அப்பா ஐயா இருக்கு தெரிஞ்சது. என்னென்ன கடை முட்டு ஓடுறான்? அவனா மூடலடா, நம்ம மூட வச்சுட்டோம். உன்கிட்ட எதுவுமே சொல்லாம வந்துட்டேன்ல. இனிமே உன்னை பார்க்கவே முடியாது நினைச்சேன். என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேல. நான் அதுக்கு ஒண்ணு பார்க்க கஷ்டப்படணும்? புரியல எனக்கு. நான் பாட்டுக்கு இங்க கோழி குஞ்சு வைக்க வந்தேன். நீ என்ன பார்த்த, நான் உன்னை பார்த்தேன். நீ அப்படியே கையாட்டின. அட நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஆச்சுன்னு நானும் சும்மா கையாட்டி வச்சேன். இதுக்கெல்லாம் நான் உன்னதான் தேடி வந்தேன்னு நீ யோசிச்சா எப்படிமா? இல்ல, நீ என்ன கூப்பிடுறதுக்காக தானே சத்தம் போட்ட. அட இதனே வம்பா போச்சு. கோழி குஞ்சு வைக்கிறவன் கூவி கூவி தான் வைப்பான், சைலண்டா வைக்க முடியும். அது வேற நான் கோழி கோழின்னு தானே கூப்பிட்டேன். துளசி துளசின்னு கூப்பிட்டுருப்பேன், ஒன்னு கூப்பிடணும்னா அவன் பேர் கோழியா துளசியா? பின்ன எதுக்கு நான் கட்டி பிடிக்கும் போது சும்மா இருந்தேன்? அது வந்து ஒரு அழகான பொண்ணு தானாய் வந்து கட்டி பிடிச்சா யாருங்க தள்ளி விடுவான்? நீங்களே சொல்லுங்க. ஆனா ஒண்ணுங்க, இது வரைக்கும் கோழி குஞ்சை வித்து வித்து காசை தான் வாங்கிட்டு வந்தேன். வாழ்க்கையில முதல் தடவை காதலை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் காதலிச்ச புள்ள ஏன் ஒரு புள்ளையா இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. வா, வந்து பிடி பாப்போம். இதுக்கு மேல உன்னால வர முடியாதுல? எது பயந்தாங்கோலி. யாரு? அப்புறம் வந்துருவேன். அப்ப வா. வரேன். ஐயோ சித்தப்பா. என்ன பயந்துட்டியா? ஏய் பயமா? எனக்கா? குமரேசனா கொக்கா? வேணாம் குமரேசா, வேணாம். யாராவது வந்துட்டு போறாங்க. வந்தா வந்துட்டு போட்டோம். இல்ல நான் அப்படி ஒன்றும் கொடுக்கலையே வேணாம் சொல்றதுக்கு. அப்படின்னா வேணாமா? எங்கடி ஓட? நில்லு.
துளசி துளசி என்ன பண்ணிட்டு இருக்க? எம்பட்டு நேரமா கதவை தட்டிட்டே நிக்கிறே. ஏண்டி எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு நிக்கிறது? திருவிழால கூட யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். ஆமா என்ன முகமெல்லாம் வேர்த்து இருக்கு? லேசா தலை வலிச்சது அதான் வந்துட்டேன். தலை வலிக்குதா? காப்பாட்டு கொண்டார்ட்டா? கிளவி கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாரு. அங்க போய் திருவிழால போய் பறக்கு பாத்துக்கிட்டு உட்காந்து கொஞ்சம் இரு, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். வயசு பிள்ளைக்கு எப்பப்பா அது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னுட்டு. சீக்கிரம் போ. அதான் உள்ள போயிட்டாங்க. பேசாம போ. ஒரே ஒரு பிரச்சனை ஆயிடும். ஒரு முத்தம் கூட கொடுக்கலன்னா அப்படி வர திருட்டு சிறுக்கி இதுக்கெல்லாம் மாதிரியே திருவிழால ஓடி வந்தியாக்க. இங்க வந்து இவனோட கொஞ்சம் பழகிட்டு இருக்கிறதுக்கு ஏன் இப்படி பண்ணி தொலைற? நம்ம குடும்பமான போறதுக்கு பிறந்திருக்கியா? யார் வீட்டுக்குள்ளடா நுழைய? ஏய் பொண்ணா நிறுத்தியா? இவனை மட்டும் அடிச்சா போதுமா? ஏய் நில்றே. இவன் பண்ண காரியத்துக்கு அவனை கண்ண துண்டமா வெட்டி போட்டு வெட்டுறதா இருந்தா அவளையும் சேர்த்து வெட்டு. மாறி உனக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரியாது. போயிடு. தெரியா? உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். வெட்டுறதா இருந்தா 2 பேரையும் சேர்த்து ரோட்ல வச்சு வெட்டு. அப்பதான் 4 பேருக்கு தெரிஞ்சது ஊருக்கே தெரியும். நான் பேசிட்டு இருக்கீங்களா? எது வரணும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்டா. வாடா. இது 4 பேருக்கு தெரியாத விஷயம் இல்லடா. வாடா. போடா. நான் சொல்றேன் இல்ல வாடா உள்ள வாடா. உன்னை கண்ண துண்டமா வெட்டி போடு. வாடா.